ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 452 பார்க்க போறோம். ஓப்பனிங்ல ஒபிட்டோ கிராமத்தை தூரத்துல இருந்து பார்த்துட்டு டெலபோர்ட் ஆகிறத காட்டுவாங்க. இட்டாச்சி சாஸ்கே இந்த இரவு முழு நிலவு இருக்குன்பா. காத்தோட டென்சிட்டி மாறும். கிராமத்தோட மைய பகுதிக்கு வந்த ஒபிட்டோ இப்போ வெளியே வா 9 டைல்ஸ்ன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இட்டாச்சி ஸ்டோரி லைட் அண்ட் டார்க்னஸ் த ஜீனியஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இட்டாச்சி இது என்ன மாதிரியான சென்சேஷன் திங்க் பண்ணுவான். சாஸ்கே அழுகாத சாஸ்கே, என்னானாலும் சரி உன் அண்ணன் உன்னை பாதுகாப்பான் இருப்பான். ஒபிட்டோ 9 டைல்ஸை சமன் பண்ணி விட்டுருப்பான். இதை பார்த்த மக்களுக்கு அள்ளு விடும். ஒபிட்டோ போ 9 டைல்ஸ்னு குராமாவை கண்ட்ரோல் எடுத்து ரேஜ்ல போக விட்டுருவான். 9 டைல்ஸ் சூறையாடும் கிராமத்தை. இட்டாச்சி ஒன்னு இல்லைன்னு கூட்டிட்டு வருவான். மக்கள்ல ஒத்தாது 9 டைல்ஸ் அது அதோட கட்டுப்பாட்டை இழந்துருச்சுன்பா. ஒருத்தன் என்னாச்சுன்பா, ஒருத்தி ஓடுன்பா. இடமே ரணகலமா போகும். கற்கள் செதறதுலயே பயங்கரமான இம்பாக்ட் ஆகும். இட்டாச்சி அப்ப கூட சாஸ்கேவை ப்ரொடெக்ட் பண்ணுவான். சின்ன வயசு சாஸ்கே பயங்கரமா அழுவான். இட்டாச்சி எனக்கு தெரியும் சாஸ்கே, நீ கொஞ்சம் பயந்துருப்பான்ட்டு எந்திரிப்பான். சுத்தி பார்த்தா எல்லாரும் விழுந்து கிடப்பானுங்க. லீஃப் போலீஸ் ஃபோர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். குடிமக்கள் எல்லாரும் வெளியேறுங்க, சவுத் ஈஸ்ட்ல இருக்க ஷெல்டருக்கு போங்கன்னு. இசுமி அப்பா அம்மான்ட்டு அழுதுட்டே போவா. இதை பார்த்த இட்டாச்சி இங்க வான்பான். அவ இட்டாச்சின்ட்டு பாக்குறப்ப சீக்கிரம் வான்பான். வேற லெவல் இம்பாக்ட் ஆயிருக்கும், இருந்தாலும் காப்பாத்திருப்பான். நம்ம ஷெல்டருக்கு போலான்பான். இட்டாச்சியோட சட்டை பிடிச்சிட்டே போவா. ஷெல்டர் கிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ போ, எல்லாரும் அங்கதான் இருப்பாங்கன்பான். ஃபுகாக்கு கிட்ட போயிட்டு அப்பான்பான். நீ ஓகேவா இருக்கல, சந்தோஷம் ஷெல்டருக்குள்ள போன்பாரு. சரின்ட்டு அமைதியா போயிருவான். ஹிருசன் மங்கி கிங் என்மாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி 9 டைல்ஸை தள்ளிட்டு அதை வெளியே கொண்டு போகணும், அதை முன்னேற விட்டுறக்கூடாதுன்னு பாரு. அப்படியே ஃபுகாக்குவை காட்டுவாங்க. கூட இருக்க சபார்டினேட்ஸ் நம்ம தான் சிவிலியன்ஸை சேவ் பண்ணிட்டோம்ல, போய் அசிஸ்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஃபுகாக்கு நம்ம இங்கேயே இருந்து குடிமக்களை பாதுகாக்க போறோம் பாரு. ஆனான்பாங்க சபார்டினேட்ஸ். ஃபுகாக்கு இதான் நமக்கு கிராமம் கொடுத்த உத்தரவுன்னு பாரு. பயங்கரமான அதிர்வு ஏற்படும். இது என்னன்பாங்க சபார்டினேட்ஸ். பார்க்க போனா 9 டைல்ஸை சீல் பண்ணிட்டாங்க போலன்னு பாரு ஃபுகாக்கு. ஷெல்டர்ல இருக்க சாஸ்கே ரொம்ப அழுவான். அடுத்த நாள் எல்லாரும் இறந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வந்திருப்பாங்க. ஹிருசன் அந்த இன்சிடென்ட்ல ஏகப்பட்ட உயிர்கள் போயிருக்கு, இன்க்ளூடிங் 4th ஹோகாகே மினட்டோ அப்புறம் அவரோட வைஃப் குஷினா. இந்த இன்சிடென்ட்ஸுக்கு பின்னால இருக்க விஷயங்கள் எதுவும் தெரிய வராததா இருக்குன்னு நருட்டோவை தனியா ஒரு கூடையில போட்டு வச்சிருப்பாங்க. இட்டாச்சி வாழ்க்கை பறக்கிறதுன்பா ஹிருசன். ஆனா இப்போதைக்கு இறந்த நம்ம தோழர்களுக்கான இரங்கலை தெரிவிக்கலாம் பாரு. இட்டாச்சி அப்புறம் வாழ்க்கை இறக்குறதுன்னு திங்க் பண்ணுவான். வேற பக்கம் பாக்குறத இசுமி நோட் பண்ணுவா. கிராமத்தை திரும்ப கட்டமைக்கிறப்ப இட்டாச்சி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இசுமி கூப்பிடுவா. இசுமி நான் உன்னாலதான் பொழைச்சுட்டு தேங்க்ஸ் பண்ணுவா. இட்டாச்சி நீ சாகலிங்கிறதுல எனக்கு சந்தோஷம் பான். சாஸ்கே இட்டாச்சியோட சட்டை பிடிச்சிட்டு முறைச்சு பார்த்த மாதிரி படுத்துட்டு இருப்பான். இதை பார்த்து இசுமி அது உன் தங்கச்சியான்னு கேட்பா. இல்ல தம்பின்பா. இட்டாச்சி நான் தூக்கலாமான்னு கேட்பா. வேணான்பான். ஏன்னு கேட்பா இசுமி. இட்டாச்சி நான் அவனை அளவைக்க விரும்பலன்பான். நீ அலமாட்ட இல்லடா குட்டி பையாண்டு தூக்குவா இசுமி. சாஸ்கே கத்துவான். இட்டாச்சி திரும்ப வாங்கிக்கவும் பயங்கரமா சந்தோஷப்படுவான். பாரு எல்லாம் சரியாயிரும்பா. இட்டாச்சி கிளம்பி போகவும் இதை பார்த்த இசுமி செம கடுப்பாவா. இதுக்கப்புறம் கவுன்சில்ல காட்டுவாங்க. டான்ஜோ 9 டைல்ஸோட தாக்குதல் கிராமம் முழுக்க பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு. ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கிராமத்தோட பல இலைகளை திருத்த முடிவு செஞ்சிருக்கோம். அபுராமி கிளானை சேர்ந்தவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மூவ் ஆக நாங்க விரும்புறோம். இதுக்கு முன்னாடி இந்த கிளான் ஃபாரஸ்ட் ஆக்குபை பண்றதுக்கான ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க, அதை கன்சிடர் பண்ணி பண்ணிருக்கோம் பாரு தலையாட்டுவாரு. நாரா கிளானை சேர்ந்தவங்க இருந்த இடம் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியா இல்ல, அதனால அவங்க அங்கேயே இருக்கட்டும். லீஃப் போலீஸ் போர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு, அது இங்க ரீபில்ட் செய்யப்படும் சொல்லி பார்டர் கிட்ட காட்டுவான் டான்ஜோ. கூடவே ஹெட் குவார்டர்ஸோட சேர்ந்து உச்சியா கிளானும் மூவ் ஆகணும்பா. ஃபுகாக்கு கடுப்புல எந்திரிச்சு லார்ட் டான்ஜோ உச்சியா ஹிடன் லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ் மூலமா தான் பாதுகாக்குது. இந்த லொகேஷன் வில்லேஜ் சென்டர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அவசர காலத்துல எங்களால வேகமா செயல்பட முடியாம போயிரும் பாரு. டான்ஜோ அதுக்கு தான் ஆன்பு பிளாக் ஆப்ஸ் இருக்காங்கன்பா. ஹிருசன் லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போனோம் இல்லையா, இந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க புது லொகேஷன் ட்ரைனிங்க்கு ஐடியலானது. உச்சியாக்களுக்கான ட்ரைனிங் கிரவுண்ட்ஸா எக்ஸ்க்ளூசிவா நீங்க பயன்படுத்திக்கலாம் பாரு. டான்ஜோ தொடர்றா. லீஃப் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல இணைஞ்சு உச்சியா கிளானோ ரீலோகேட் ஆகணும். விடுபட்ட வீடும் கட்டடமும். உச்சியா கிளானோட மீட்டிங்ல 9 டைல்ஸ் இன்சிடென்ட் அப்ப நம்மள கூப்பிடும் கூட இல்ல, அவனுங்க நம்மள பார்த்து பயந்தானுங்க. 9 டைல்ஸ் இன்சிடென்ட் நம்ம நமக்கு சாதகமா பயன்படுத்தி 9 டைல்ஸை நம்ம மேனிபுலேட் பண்ணிடுவோம். பக்கத்துல இருக்கவன் இதெல்லாம் விட சிலர் இன்னுமே உச்சியாக்கள் தான் இதை பண்ணிருப்பாங்கன்னே நம்புறாங்க. கிளாஸ் ஃபயர் பண்ணிக்கவன் அவங்க நம்மள கிராமத்துக்கு வெளியே தள்ளி இருக்காங்க, நம்ம மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறக்காகன்பா. இன்னொருத்த செகண்ட் ஹோகாகேவோட சகாப்தத்தப்ப மொத்த உச்சியாக்களையும் தனிப்பட்ட ஒரு பகுதியில் அடைச்சு தனிமைப்படுத்துறாங்களா அந்த மாதிரி இருக்குன்பா. கிளாஸ் ஃபயர் பண்ணிக்கப்ப இந்த தடவை ரொம்ப ஓவரா போயிட்டாங்க, கிராமம் நம்மள நம்பவே இல்லைன்பா. இன்னொருத்தன் கேப்டன் இந்த முடிவை நம்ம ஏத்துக்க கூடாதுன்பா. இன்னொருத்த இதை நம்ம ஏத்துக்க மாட்டோம்லன்ட்டு எல்லாருமே கேப்டன்
கேப்டன் கத்துவாங்க. ஃபுகாக்கு நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா மற்ற கிளான்ஸ் அவங்களுக்குன்னு கொடுத்த ரீலொகேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உச்சியாவோட எதிர்ப்பு மட்டுமே தனி குரலா இருக்க கூடாதுன்னு ஒரு தானா கேப்டன் பா ஃபுகாக்கு நான் கண்டிஷன்ஸை பேசி பாக்குறேன், ஆனா ரீலொகேட் ஆகிறத விட்டா வேற வழி இல்ல, எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க டிஸ்மிஸ்ன்னு பாரு. வெளியே வந்த ஃபுகாக்கு இட்டாச்சி கிட்ட இதை பத்தின உன்னோட உணர்வு என்னன்னு கேட்பாரு. இட்டாச்சி வாங்கப்பா போலாம், போய் ட்ரைனிங் கிரவுண்ட பாக்கலாம் ஓடுவான். இடத்த பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு இட்டாச்சி அப்படியே என்பார் ஃபுகாக்கு. இட்டாச்சி முன்னால ஓடிட்டு எனக்கு உச்சியாவோட ஜுட்சுவை சொல்லி கொடுங்கப்பான்பா. சரின்ட்டு ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்சுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாரு. ஃபுகாக்கு நம்ம கிளானோட கீ ஜுட்சு ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்சுன்னு சயின்ஸை சொல்றதுக்கு முன்னாலேயே இட்டாச்சி ஹேண்ட் சயின்ஸ் பண்ணி ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்சு அவர் அளவுக்கு பண்ணிருப்பான். பண்ணிட்டங்கவும் ஃபுகாக்கு ரொம்ப ஹாப்பி ஆவாரு. என்ன சர்ப்ரைஸா இருக்கு, அதான் என் பையன்ட்டு சந்தோஷப்பட்டிருப்பாரு. உச்சியா ரெசிடென்ட் முன்னால இருக்க இட்டாச்சி சீக்கிரமா நகர்ந்துட்டு இல்லையா பண்பான். ஃபுகாக்கு சுத்தி இருக்க பெரிய பில்டிங்ஸ் கரெக்டா இங்க வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும், இதை பார்த்துட்டு நம்மள சுத்து போட்டுருக்காங்க, இல்லைன்னா அது என் கற்பனையா இருக்கணும் அப்படின்ட்டு சுத்தி பார்க்கும் போது இட்டாச்சி என்னன்னு கேட்பான். ஃபுகாக்கு ஒன்னும் இல்ல சீக்கிரமேனு சொன்னையில அப்படிதான் உன்னை பத்தியும் பேசிக்கிறாங்க, 6 வயசுல இருந்தேன்பாரு. அகாடமிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான கங்க்ராச்சுலேஷன்ஸ் போர்டு இருக்கும். ஹிருசன் அகாடமிக்குள்ள உங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணதுக்கான வாழ்த்துக்கள், இன்னையில இருந்து ஷினோபியா உங்களோட கோல்ஸை ரீச் பண்றதுக்கான உங்க பெஸ்ட்டை கொடுங்கன்னு இட்டாச்சி வலது பக்கமா திரும்பி பார்க்கவும் இசுமி ஆய் சொல்லுவா. இட்டாச்சியோட ஹோம் ரூம் டீச்சர், வீட்லயே நிறைய பேர் நிறைய ஜுட்சுவை கத்துருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் இங்க நீங்க குரூப்பா உங்களோட டீம் ஒர்க்ஸ்ல செயல்பட வேண்டியது வரும் பாரு, அதுக்கேற்ற பயிற்சிகள் எடுக்கணும், அடிப்படையில் தான் முக்கியம், அதனால அதை சரியா கத்துக்கங்கன்னு. பசங்க எல்லாருமே குணா எறியது சுழிக்கின எறியதுல ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க, காமனோ மட்டும் ஓரளவுக்கு டீசென்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். இட்டாச்சியை பார்த்துட்டு சிரிப்பானக்கலாம், போர்டை பார்த்துட்டு மனசே விட்டுருவான். இட்டாச்சி 4 குணாயை அட் அ டைம்ல வீசுவான். இதுக்கப்புறம் ஹோம் ரூம் டீச்சர் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்பாரு. கமனோ கிட்ட பதில் கேட்கவும் எனக்கு தெரியாதுன்றுவான். அப்படின்னா இட்டாச்சிங்கவும் அந்த சீல் வாட்டர் ஸ்டைல் வாட்டர் பாம் ஜுட்சுக்கானதுன்பான். ஹோம் ரூம் டீச்சர் அதே தான், எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கங்க, டெஸ்ட்ல வரும் பாரு. காமனோ செம கடுப்பாவான். இதுக்கப்புறமா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ல காமனோ இட்டாச்சியை கூப்பிடுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷினோபி காம்பேட்கான மரியாதையை தெரிவிச்சுட்டு ஃபைட் பண்ணுவாங்க. இட்டாச்சி தூக்கி போட்டிருப்பான். ஈவன் காமனோட தலை தரையில பட்டு அவனுக்கு அடிபற்ற கூடாதுன்னு காலால கார்ட் பண்ணுவான். இதுக்கப்புறமா இட்டாச்சி வீட்டுல சாஸ்கேவை தன் பக்கத்துல வர வைக்க சேரப் பண்ணுவான். பக்கத்துல வரவும் மெயின் டோர் ஓபன் ஆகிற சத்தம் கேட்டு அப்புறம் இதை பண்ணிக்கலாம் சாஸ்கேன்ட்டு கீழே இறக்கி விட்டு வெளியே போவான். ஃபுகாக்கு வந்திருப்பாரு திங்ஸ் வாங்கிட்டு. ஃபுகாக்கு கிட்ட போய் அப்ப எனக்கு ஒரு புது ஜுட்சு சொல்லித்தாங்க ப்ளீஸ்ன்பான். ஃபுகாக்கு புது ஜுட்சுவா, அகாடமில எதுவும் சொல்லி தரது இல்லையான்னு கேட்பாரு. இட்டாச்சி அது ரொம்ப ஈஸியா இருக்குன்பான். ஃபுகாக்கு அப்படின்னா அது உனக்கானதா இருக்கும்ட்டு ட்ரைனிங் கிரவுண்ட்ல வெயிட் பண்ணுபாரு. மிக்கட்டோ டின்னருக்கு கரெக்டா வந்துருப்பாங்க. சரின்ட்டு போவான் இட்டாச்சி. இட்டாச்சி நடக்கிறத பார்த்துட்டு கிளாஸ் பொண்ணுங்க பயங்கரமா சிம் பண்ணுவாங்க. இதை பார்த்தா காமனான் கூட இருக்கவங்களுக்கு வயிற்றுச்சலாயிரும். செம கடுப்பாவானுங்க இட்டாச்சி மேல. இட்டாச்சி சத்தம் கேட்டுட்டு நின்னு பாப்பான் மேல. அவன் என்னதான் பாக்குறான்ட்டு பொண்ணுங்க இன்னும் எக்ஸைட் ஆவாங்க. தலைவன் அவன் பாட்டுக்கு போயிருவான். திரும்ப நடக்கிறான், கூலா இருக்குன்னு பொண்ணுங்க. காமன் அந்த விஷயத்தை என்னையோட முடிக்கிறான்டான்பான். கூட இருக்கணுங்க சரிடான்பானுங்க. கேங்ஸ்டர் ஸ்டைல ஒரு வாக்க போட்டு போவானுங்க. ஒருத்த மேல மோதி விழுந்துருவானுங்க. முட்டாள்னு திட்டுவான் காமனோ. யாரடா முட்டாள்னு சொன்னா முட்டாள்ட்டு டோக்கா முன்னால நிப்பான். நீங்களா இப்ப சேர்ந்த ஃப்ரெஷர்ஸ் தானடா, ஒருத்த மேல நீங்க மோதிட்டு அவனை முட்டாள்னு சொல்லுவீங்களான்ட்டு பாப்பான். காமனோ நீங்க தாங்க என் மேல வந்து மோதுறீங்கன்பான். என்னடா சொன்னேன்ட்டு பஞ்ச் வைப்பான். வேற லெவல் இம்பாக்டா இருக்கும். 3 பேர் தப்பிச்சு விடுவாங்க. டோக்கா துரத்துவான். 3 பேர் ஓடி போய் இட்டாச்சி பின்னால ஒளிஞ்சுக்குவானுங்க. டோக்கா யாரா இவன், இவங்களோட ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்பான். இட்டாச்சியோட ஹேண்ட் சைனை பார்த்துட்டு நீ இந்த இயரோட ஃப்ரெஷர் ஆடான்ட்டு செம கடுப்பாய் பஞ்ச் பண்ணுவான். இட்டாச்சி பஞ்ச் பண்ண கையை பிடிச்சி தூக்கி போட்டுருவான். எல்லாம் வாயை பிளந்துருவானுங்க வாவுன்ட்டு. இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்பா இட்டாச்சி. காமனும் மத்தவனுங்களும் ஏய் இட்டாச்சி நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க நண்பான்பான். இட்டாச்சி நண்பனான்பான். இன்னொருத்த அப்பர் கிளாஸ் மேனையே அசால்ட்டா போட்டியே இட்டாச்சி சாருன்பான். இட்டாச்சி சாரான்பான். எல்லாம் வழி விடுங்களா மாஸ்டர், இட்டாச்சி வராதுன்னு சொல்லி எடுத்துட்டு போவானுங்க. இட்டாச்சி சங்கடப்படுவான். இதுக்கப்புறம் இட்டாச்சி தனிமையில இருக்கப்ப லைஃப் பறக்குது, அப்புறம் லைஃப் இறக்குது, அப்புறம் வாழ்க்கை ஒண்ணுக்கு ஒண்ணு மந்தையா இணையுது அப்படின்ட்டு ஒரு கல்லு முன்னால நிப்பான். அங்க ஷினோபின்னு எழுதியிருக்கும். ஷினோபினா என்ன, கிராமம்னா என்னங்கிற கேள்வி அவனுக்குள்ள இருக்கும். ஃபுகாக்கு எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, அதான் என் பையன் இட்டாச்சின்பாரு. திரும்ப ஃபுகாக்கு கிட்ட ஜுட்சு சொல்லி தர சொல்லி கேட்பான். ஷினோபியா இருக்கிறத பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புறேன்பான். கிளாஸ்ல ஃபோர்மேன் டீமா இருக்கப்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கான எஸ்கேப் ரூட் வச்சுக்கிறதுன்னு சொல்லி தந்துட்டு இருப்பாரு ஹோம் ரூம் டீச்சர். இட்டாச்சியோட கவனம் வெளியே இருக்கும். இட்டாச்சி தனியா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப ஷீஷுவி வந்துட்டு உன் வயசுக்கு நீ ரொம்ப டேலண்டடா இருக்குன்பான். இட்டாச்சி நான் உனக்குலாம் மேட்ச்ல ஷீஷுவின்பான். ஷீஷுவி சிரிச்சிட்டே அட என்னடா ஆச்சு, அகாடமி என்ன உனக்கு ரொம்ப போர் அடிக்குதான்னு கேட்பான். நான் ஒன்னும் ஸ்கூல கைவிடலன்பா இட்டாச்சி. இட்டாச்சி கூட காமனான் மற்றவங்க இருக்கப்ப டோக்கா அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வருவான். ஷினோபி ஸ்பார்க் பண்றதுக்கான சைன் காமிச்சு அட்டாக் பண்ண வருவானுங்க. காமனோக்கு அள்ளு விடும். ஷீஷுவி ஒரு குணாய் வச்சிருப்பான். மறைச்சு நாளை கொண்டு வருவான். ட்ரிக்ஸ் பண்ணி காட்டுவான் இட்டாச்சிக்கு. இட்டாச்சி மேல ஒருத்தன் கைப்படாது, ஆனா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா போட்டு குமரிட்டு இருப்பானுங்க. இட்டாச்சி காப்பாத்த போறப்ப டோக்கா முன்னால வந்து நிப்பான். பயங்கரமா சிரிக்கிறத பார்த்துட்டு லுக் மாறும் இட்டாச்சிக்கு. என்னடா லுக்குன்ட்டு பஞ்ச் பண்ணுவான் டோக்கா. ஷீஷுவி ட்ரைனிங் கொடுத்துருப்பான். இட்டாச்சி கையில குணாயே இல்லாத மாதிரி இருக்கும். டக்குன்னு 4 வர வச்சு எய்ம் பண்ணி அடிப்பான். இட்டாச்சி அட்டாக்ஸை டாச் பண்ணுவான். ஹோம் ரூம் டீச்சர்ஸும் சண்டை நிறுத்துங்கடான்ட்டு ஓடி வருவாங்க. ஒரு பையன் இட்டாச்சியை பின் பக்கமா பிடிச்சுக்குவான். ஒருத்தன் காலையும் ஒருத்தன் சைலையும் பிடிச்சுக்குவானுங்க. டோக்கா பஞ்ச் பண்ணுவான். வேற லெவல் இம்பாக்டா இருக்கும். பார்த்தா க்ளோனா இருக்கும். என்னடா மறைச்சிட்டானான்ட்டு ஷாக் ஆவாங்க. ஹோம் ரூம் டீச்சர் அது க்ளோனா, அது ஷேடோ க்ளோன் ஜுட்சுன்பாரு. இதை ரியலைஸ் பண்ண இட்டாச்சி கிளம்பிடுவான். ஷீஷுவி என்னாச்சுன்னு கேட்பான். இட்டாச்சி நான் போய் ஆகணும்பான். ஷீஷுவி போகணுமாங்கவும் இட்டாச்சி ஷீஷுவியை கூப்பிட்டு எதுக்கு வாழ்க்கையில சண்டை போடுறாங்கன்னு கேட்பான். ஷீஷுவி யாருக்கு தெரியும், ஆனா சண்டை இங்க எது நிறுத்தப்பட்டா நானும் நிறுத்த விரும்புறேன்பான். இட்டாச்சி நானும் தான்ட்டு ஓடுவான். அப்புறம் பார்க்கலான்
நம்ம ஷிஷுயி ஒக்காகே கிட்ட ஹோம் ரூம் டீச்சர் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகிறதுக்கு க்ளோன் ஜுட்சு தானே அவசியம். இட்டாச்சி ஆல்ரெடி ஃபர்பிடன் ஜுட்சுவான ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணியிருக்கான். அவன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் திறன் வாய்ந்தவனா இருக்கான். இன்னமும் அவனை அகாடமில வச்சிட்டு இருக்கிறதுல பர்பஸ் இல்லைன்னு பாரு. ஹிருசன் இப்பதானே சேர்ந்தான் பாரு. டான்ஸ் இதெல்லாம் மேட்டரே இல்ல, இதுக்கு முன்னாலே இப்படி நடந்திருக்குன்னு. ஹிருசன் அது வேற சகாப்தம், இது ஒன்னும் போர்க்காலம் கிடையாதுன்னு பாரு. டான்ஸ் அந்த பையன் ஜீனியஸ் இல்லையான்னு கேட்பான். ஹோம் ரூம் டீச்சர் அப்படிப்பட்ட மாணவனை நான் அதுக்கு முன்னால பார்த்ததே இல்லைன்னு பாரு. ஹிருசன் அப்படின்னா இட்டாச்சி ஏர்லியா கிராஜுவேட் ஆகிறத விரும்புறீங்களான்னு கேட்பாரு. அன்னைக்கு ராத்திரியே ஃபுகாக்கு செம ஷாக் ஆவாரு. சேர்ந்த ஒரே வருஷத்துல கிராஜுவேட் ஆன்ட்டு. இட்டாச்சி டீச்சர் பெத்தவங்க சைட்லயே அக்செப்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அதனால நாளைக்கு உங்களோட பேச விரும்புறாங்கன்னு. ஃபுகாக்கு அப்படியா, அதான் என் பையன்ட்டு செம ஹாப்பியா கூறுவாரு. சாஸ்கே இட்டாச்சியை கூப்பிடுவான். திரும்பி பார்க்கவும் சிரிப்பான். இதுக்கப்புறமா கிராஜுவேட் ஆனவங்க காட்டுவாங்க. இதுக்கப்புறம் டீம்ஸா அவங்களுக்கு மிஷன்ஸ் அசைன் பண்ணி தாட்டி விடுவோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது டோக்கா மட்டும் இட்டாச்சியை பார்த்து செம கடுப்புல இருப்பான். வந்த ப்ராக்டர் சரி நான் இப்ப டீம் அனௌன்ஸ் பண்றேன்னு பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பெயின் ஆஃப் லிவிங் எபிசோட தான் அடுத்த ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு இட்டாச்சி.